இந்த புயல் வந்த பிறகு இந்த 4000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குனாங்கல்ல, அது எங்க அப்படின்ட்டு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை தானே. ஸோ அதனால தான் சொல்றேன், 2026க்கு அப்புறம் யாரும் கஷ்டப்பட வேண்டியது கிடையாது. இந்த 4000 கோடி ரூபாய் என்ன கணக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டின் 2026 தாவேகா தலைவர் நிரந்தர முதலமைச்சராகிய தளபதி விஜய் அண்ணா கேட்பாருன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இப்போ உஷாராயிட்டாங்கல்ல மக்கள். ஸோ அதனால 2025க்கு முன்னாடி இந்த கட்சி முடிஞ்சு போச்சு. அதாவது எங்களுக்கு 4000 கோடி முக்கியம் இல்லை, எங்களுக்கு நாட்டு மக்களோட நலன்தான் முக்கியம் அப்படின்ட்டு தாவேகா தலைவர் தமிழ்நாட்டுக்காக மக்களுக்காக தனிச்சு கட்சி தொடங்கி வச்ச தளபதி விஜய் அண்ணா அவர்களின் வாக்குறுதிக்காக நாங்கள் பயணிப்போம், மக்களுக்காக மட்டுமே அப்படின்ட்டு இன்னைக்கு 234 தொகுதியிலும் தளபதியின் சார்பாக தாவேகா கட்சியின் சார்பாக மக்களுக்கு தேவையானது அவங்களே டைரக்டா இறங்கி செய்யறாங்க. ஆர்கே நகர் மாவட்டம் சுராஜி வேலண்ணா தலைமையில் ஆர்கே நகர் மேற்கு பகுதி செயலாளர் தியாகராஜன் அண்ணா அவர்கள் இணைஞ்சி பணி செஞ்சிட்டு இருக்கார். எங்கெல்லாம் தண்ணி தேங்கி இருக்கு, எங்க கரண்ட் டிரான்ஸ்பாரம் ஃபயர் ஆயிருக்கு, ஸோ எங்க பள்ளம் மேடு, ஸோ இது எல்லாத்தையும் அவரே இறங்கி செஞ்சிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றியும் கூட. ஏன்னா அவ்வளோ தைரியமா தண்ணியில் இறங்கி அந்த கரண்ட் டிரான்ஸ்பாரம் இருக்கு, ஃபயர் ஆகும், அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அவ்வளோ தைரியமா இறங்கி இருக்காரு. ஸோ இன்னும் நிறைய பேர் 234 மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி தான் தாவேகா சார்பாக நிறைய பேர் பணி செஞ்சிட்டு இருக்காங்க. கேர்ஃபுல்லா இருங்க. வெற்றி நிச்சயம். 2026 நம்ம ஓட்டு நம்ம உரிமை தாவேகா. நன்றி.